ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு சென்டிமெண்டல் அனாலிசிஸும் ரொம்ப முக்கியம். அது ஏன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு ஷேரோட ப்ரைஸ் பை அண்ட் செல்லை பொறுத்து தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு அதானி பவர் ஷேர் கம்மியாயிருக்கு. ஸோ இன்னைக்கு பீப்புள் அதிகமாக செல் பண்ணுறாங்க. நீங்கள் சென்டிமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும்னா நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ், சோஷியல் மீடியாவில் வர நியூஸ், இதில் உண்மையான சேனல்ஸோட ஃபீட்பேக்கையும் அந்த நியூஸ் அண்ட் சோஷியல் மீடியாவோட ஏபிஐஸை யூஸ் பண்ணி நீங்கள் பைத்தான் கோடில் இன்கார்பரேட் பண்ணி உங்களுக்கு தேவையான சென்டிமெண்டல் அனாலிசிஸ் டீட்டெயிலில் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு மக்கள் பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா, நெகட்டிவ் நியூஸ் வருதான்னு சொல்லிட்டு அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிராஃப் அவுட்புட் மூலயமா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக நெகட்டிவ் ரெஸ்பான்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்டில் இந்த 3 விஷயத்தையும் பண்ணணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், சென்டிமெண்டல் அனாலிசிஸ். இந்த 3த்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணி கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் காம்ப்ளிகேட்டடான கோட்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.